தமிழ் சினிமா இதுவரை தயாரித்ததிலேயே மிகவும் குறைவாக மதிப்பிடப்பட்ட படம். அது பாலிவுட் அல்லது ஹாலிவுட்டில் இருந்திருந்தால் நாம் ஆஹா என்ன ஒரு சினிமாக்காரன் என்று கொண்டாடியிருப்போம். இரண்டாயிரத்து 10 இருந்த பார்வையாளர்களால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதில் ஆச்சரியமில்லை. இது அந்த காலத்தை விட மிகவும் முன்னேறியது. சிலர் படத்தின் சிக்கலான கதைக்காகவும் சிலர் படத்தின் இயக்கம் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்றும் விமர்சித்தனர். எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல் முதலில் இது போன்ற ஒரு திரைப்படத்தை உருவாக்குவது மிகப்பெரிய முயற்சியாக இருந்தது. வியட்நாமிய பின்னணியில் நிகழ்காலம் மற்றும் கடந்த கால மக்களை மையமாக கொண்ட ஒரு கற்பனை சாகச திரைப்படம் என்பது ஒருவர் கனவுகளில் கற்பனை செய்யும் ஒரு வகையான தலைப்பு. படத்தின் கதைக்களம் மிகவும் சிறப்பாக உள்ளது. கடந்த காலத்தில் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையிலான பகைமை மையமாகிறது. சோழர்கள் போரில் தோற்றதால் எதிர்கால தலைமுறையினரின் நலனுக்காகவும் பின்னர் தற்போதைய தலைமுறையினரின் நலனுக்காகவும் தனது மகனை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்புகிறார் மன்னர். தூது வரும் வரை காத்திருங்கள், எத்தனை ஆண்டுகளாயினும் சரி. சோழர்கள் நாடு கடத்தப்பட்டு எதிரிகள் தங்களை அடைய முடியாதபடி தடைகளை உருவாக்குகிறார்கள். இந்த தடைகளில் சில ஜெல்லி மீன்கள், நரமாமிச உண்ணிகள், பழங்குடி மக்கள், பாம்புகள், கனமழை, பாலைவனம், புதைமணல் மற்றும் தொலைந்து போன நகரம் போன்றவை. அவற்றில் மிகவும் கவர்ச்சிகரமான பொறி புதைமணல் ஆகும். அதை நடராஜரின் நிழல் ஒரு நாளைக்கு 2 முறை வரும்போது மட்டுமே கடக்க முடியும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அந்த இடத்தை தேடிச் சென்று நீண்ட நேரம் திரும்ப மாட்டார். எனவே அனிதா பாண்டியன் தலைமையிலான மற்றொரு குழு முத்து மற்றும் லாவண்யா, காணாமல் போன தொல்பொருள் ஆய்வாளரின் மகள் ஆகியோரும் அங்கு பயணிக்கின்றனர். கடவுளெனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. அவர்கள் இந்த சவால்களை எல்லாம் எதிர்கொள்கின்றனர். மேலும் மேலே குறிப்பிடப்பட்ட 3 கதாபாத்திரங்கள் மட்டுமே சோழர்கள் வாழ்ந்த குகைகளுக்குள் நுழைய முடியும். ஃபைனலா சோழர்கள் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்ஸ் டு லாவண்யா. சுவாரஸ்யமாக நாடு கடத்தப்பட்ட சோழர்கள் 700 ஆண்டுகளாக இறக்கவில்லை. காணாம போன சோழராசாவா இருக்கலாம். பெயிண்டிங்ல பார்த்த ஃபேஸ் மாதிரியே இருக்கு. இயக்குனர் சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் இருவரையும் எதிர்மறையான பார்வையில் காட்டினார். அனிதா வேறு யாருமல்ல, சோழர்களை பழிவாங்க துடித்த பாண்டிய இளவரசி. சோழர்களை காப்பாற்ற வருபவர்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், தூதர் என்று ராஜாவை நம்ப வைப்பதில் அவள் வெற்றி பெற்றாள். ஆனால் உண்மையில் தூதுவர் முத்து. அங்கிருந்து சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே மீண்டும் போர் வெடிக்கிறது. பாரம்பரிய வர்சஸ் நவீன போர். இதில் பாண்டியர்கள் மீண்டும் வெற்றி பெறுவார்கள். முத்து சோழ இளவரசரை சுமந்து கொண்டு கடற்கரை நோக்கி சென்று திரும்புவார். கதைக்களம் மிகவும் தனித்துவமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தது. அதுதான் படத்தின் சிறப்பம்சமாக இருந்தது. படத்தின் உருவாக்கம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இயக்குனர் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்திருக்கலாம், ஆனால் முயற்சிகளுக்கு பாராட்டுகள். தயாரிப்பு உயர் தரத்தில் இருந்தது. காட்சிகள் நன்றாக இருந்தன. இசை மிகவும் நன்றாக இருந்தது. கார்த்தி, ஆண்ட்ரியா ஜெர்மையா, ரீமா சென் மற்றும் பிறரின் நடிப்பும் மிகவும் சிறப்பாக இருந்தது. படத்தின் 2ஆம் பகுதி 2024 வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சி வெளியாகும் போது அதை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கிறேன். இந்த படம் பற்றி நிறைய தவறான கருத்துக்கள் உள்ளன. 1. அதே சோழ குழந்தை எப்படி இத்தனை வருடங்கள் மரணமின்றி உயிர் பிழைத்தது? பார்வையாளர்களே, தயவு செய்து முதிர்ச்சியடையுங்கள். பார்த்திபன் ராஜா தங்கள் தூதருக்காக காத்திருக்கும் சோழ குழந்தையின் வம்சம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். தூது வரும் வரை காத்திருங்கள், எத்தனை ஆண்டுகளாயினும் சரி. 2ஆம் சோழர்கள் ஏன் சில பழங்குடி மக்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள்? பொது அறிவு நமக்கு பதில் அளிக்கிறது. அவர்கள் எந்த தொழில்நுட்பமும் இல்லாமல் இத்தனை ஆண்டுகளாக காட்டில் வாழ்வதால் அவர்கள் நம்மை ஒரு பழங்குடி மக்களைப் போல பார்ப்பார்கள்.
மூன்றாவது, பாண்டியர்கள் ஏன் தந்திரமானவர்களாகவும் கொடூரமானவர்களாகவும் சித்தரிக்கப்படுகிறார்கள்? பழங்காலத்தில் இது ராஜாவின் ஆட்சியில் நடக்கும். துரோகம் எல்லா இடங்களிலும் நடக்கும். இவை பலரால் எழுப்பப்படும் பொதுவான கேள்விகளில் சில. இந்த மாதிரியான படங்களை எடுக்க துணிச்சலான தெரு. செல்வராகவனுக்கு பாராட்டுகள். பழைய சங்கத்தமிழுக்கு வசனம் சேர்க்கவில்லை. இந்த படத்திற்காக ஒவ்வொரு படக்குழுவினரையும், குறிப்பாக தயாரிப்பாளரையும் பாராட்ட வேண்டும். புலிக்கொடி பொறித்த சோழ மாந்தர்கள் எலிக்கறி கோருவதுவோ? வைரமுத்து வரிகளை எழுதிய விதம் அருமை. தாய் தின்ற மண்ணே. தஞ்சை மாவட்டங்களில் ஏற்பட்ட வறட்சியால் விவசாயிகள் எலிகளை உணவாக உண்ணும் நிலைக்கு தள்ளப்பட்டதை அவர் விவரிக்கிறார். இந்த படத்தை சிறப்பாக அனுபவிக்க வெறும் திரைப்பட அறிவை விட ஓரளவு பிராந்திய அறிவு தேவை.